தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். விஜயின் அரசியல் வருகை குறித்து பொதுமக்கள் ஊரில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலான்னு நேற்று கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரெட் ஜெயண்ட் நிறைய படங்களை கேட்குறான். விஜய் படத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், மற்ற படத்தை விஜய் படத்தை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோடனே விஜய்க்கு போட்டியாக வரக்கூடிய சிவகார்த்திகேயன், ரஜினி, கமலை எல்லாம் தேட்டரு அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இவனை தேட்டரில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டான்டே. அதனால தான் அதில் இவன் ப்ரொடியூசர் கொஞ்சம் லாஸ் ஆகிறான். இவனோட அந்த மினிமம் கேரண்டி கொஞ்சம் பாதிக்கின்ற ஒரு இதில் தான் இவன் போட்டியாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கான். மற்றபடி பயில்ட்ட அரசியல் ஒன்றும் கிடையாது. அவன் ரசிகர் ஓட்டு போடுவான், அவன் எல்லா படத்தையும் பார்க்கக்கூடியவன் அவனுக்கு ஓட்டு போடுவான், அவ்வளோதான். பொதுமக்கள் ஏற்கனவே இவனுங்க அண்ணா பேரையும் சொல்லி எம்ஜிஆர் பேரை சொல்லி இந்த திமுக காரப்பையில கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை. அதே மாதிரியே இவனும் எம்ஜிஆர் அண்ணா பெரியார்னு தூக்கிட்டு வரான். இது பொதுமக்கள் பெரிய அளவுக்கு ரசிக்கலை. முதல்ல புதுசாக ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அஞ்சலை அம்மாள் இதுன்னு சொல்லி அவன் அப்படியே போகிறான், பின்னாடி போகிறான். ஏதோ அது மக்கள் பெரிய ரசிக்கலை அப்படி சொல்லி சொன்னார். ஓட்டு உழாது பொதுமக்கள் ஓட்டு உழாது. அது என்ன நினைப்பான் அப்படின்னா, திமுக கட்சி பேசுகிற அதே தான் நீயும் தூக்கிட்டு வர. அப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸில் இருந்தவங்களுக்கு தான் பொதுமக்கள் வாக்கு போடுவான். ஏன்னா பிஸ்னஸ் பீப்புளெலாம் கொஞ்சம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்னு தான் நினைப்பாங்க. இந்த சின்ன பயில்களை விட்டோம்னா இவங்க அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தகராறு தான் நடந்துக்கிட்டு இருக்கும், அரசு ஒழுங்காக நடக்காதுன்னு பொதுமக்கள் அந்த பார்வையை தான் பார்க்குறான். பெரிய அளவில் இவனுக்கு ஓட்டு உழாது. திமுகவை கவுக்கணும் வந்தான்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து திமுக கவுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மொழியிலே சொல்கிறேன். அவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே பொதுமக்கள் பொதுவாக ரஜினி எவ்வளோ வயசானாலும் நடிகன்னு அவன் தானே பேசுவாங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பெரிய சத்து இல்லை இந்த அரசியலில், பொதுமக்களும் ரசிக்கலை. அவன் ரசிகர்கள் சத்தம் போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயை பற்றி. அது மக்கள் இடத்துல அதுவே அம்பலமாயிரும். விஜய் பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அந்த ஊருக்காக மட்டும் தொட்டுக்கிட்டே இருங்க. தொட்டு அந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியலை வலிமைப்படுத்தக்குள்ள வழி தான் பார்க்கணும். விஜயனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க வளமுடன்.